பால் மற்றும் வெண்ணெய் இவற்றினிடையே பந்தம் என்னவென்று நான் வினவினால், வெண்ணெய்க்கான மூலப்பொருள் இந்த பால் தானே என்பீர்கள். எனினும் அவற்றினிடையே வேறுபாடு யாதென்று வினவினார். ஒன்று திரவம் என்றும் மற்றொன்று திடப்பொருள் எனவும் தாம் கூறலாம். ஒன்று மற்றொன்றின் பின்விளைவு எனவும் கூறலாம். இல்லை, இவற்றில் உள்ள உண்மையான வேறுபாடு தூய்மை. வெண்ணெய் பாலை விட பல மடங்கு தூய்மையானதாகும். இதனை வேறு ஒரு விதமாகவும் உணர்த்த இயலும். ஒருவேளை பூச்சி ஒன்று தாம் பாலை வைத்த பாண்டத்தில் விழுந்தால் தாம் செய்வது என்ன? பாலை கீழே கொட்டி விடுவீர்கள். ஆயினும் ஒரு பூச்சியானது தாம் வெண்ணெயை சேமித்து வைத்த பாண்டத்தில் விழுந்தால் தாம் செய்வதென்ன? அந்த பூச்சியை வெண்ணெயிலிருந்து தாம் எடுத்தறிவீர்கள். இந்த பூச்சியே அசுத்தம். இங்கே இதுவே தூய்மையற்றது. நமது மனத்திலும் தூய்மை இல்லையே, இந்த அசுத்தத்தால் நமது மனமும் தூய்மையற்றதாகும் நிலை நேரலாம். எனினும் நமது மனம் வெண்ணெயை போல தூயதானா? துஷ்ட சிந்தனைகள் தானாகவே அங்கிருந்து வெளியேற்றப்படும். நினைவிருக்கட்டும், அசுத்தங்கள் நிறைந்துள்ள இந்த சிருஷ்டியில் தாம் பாலாக விருப்பமா, வெண்ணெயாகவா? நிர்ணயம் தமதே. ராதா ராதா.